15 வருஷமா அவர் களத்துல இருக்காரு. ஏன் மக்கள் அவரை வந்து அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவரு காமெடி பேசினே தான் இருப்பாரு, ஒன்னும் செயல்ல கிடையாது. இப்ப இவர் வளர்ந்துட்டே போறதால யாருக்கும் பிடிக்கல. எப்படி சொல், ஃபர்ஸ்ட் வந்து அடுத்ததே ஆட்சியில நின்ன ஒரே கட்சி இது மட்டும்தான். மத்ததெல்லாம் நிறைய தோல்வி அடைஞ்சுதான் ஆட்சி பண்ணாங்க. இவர் முதல்ல வருவா அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா சீமான்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனே இல்லைண்ணா. அவர்லாம் டெக்கோரம்னு ஒண்ணு இருக்கு. நான் எங்க கத்தணும் எங்க அமைதியா பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அது தெரியாதவங்க மட்டும் தான் எல்லா இடத்துலயும் கத்தி கத்தி பேச முடியும். ஒரு சின்ன பையன் ஃபீல்ட்ல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. அவர் மெதுவா தான் பேச முடியும். இவங்க 50 வருஷம் ஆட்சியில இருந்து என்ன இது பண்ணிட்டாங்க. இப்ப எவ்வளவு போதை பொருள் சட்டம் இது வந்து இவரு ஒழிச்சிருக்காரு. ஒழிக்க முடியாது, ஆனா கால் வாசினாலும் ஒழிச்சிட்டாருல. பதிலடி விஜய் கொடுக்கணும்னா விஜய் பின்னாடி இருக்கவங்க கொடுக்குறாங்கல்ல, அது போதாதா? அது ஒன்னே போதே இவங்களுக்கு பதிலடி. இன்னமும் அவர் பேசிட்டே இருந்துட்டா யாருமே கண்டுக்கல. நான் அவர் அவ்வளவுதான். வளர்ப்பு சரியில்லைண்ணா, அவங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. வணக்கம் மேம். கடை பேர் வந்து 2K மென்ஸ் மேம். பழைய வண்ணாரப்பேட்டையில வேலை பண்ணி ஸ்ட்ரீட் சந்துக்குள்ள இருக்கு. தீபாவளி ஆஃபர் விட்டுருக்கோமா. 3 ஷர்ட் 1000 ரூபாய்மா. எந்த ஷர்ட் எடுத்தாலும் 3 ஷர்ட் 1000 ரூபாய். கடைக்கு வந்தீங்கன்னா கிளாத் பார்த்தே எடுக்கலாம். நீங்க பேண்ட்லாம் ஆஃபர் போட போறோம். நீங்க அடுத்த வாரம் வந்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாங்க அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. சரி, சீமான் அவர்கள் 15 வருஷமா அவர் களத்துல இருக்காரு. ஏன் மக்கள் அவரை வந்து அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவரு காமெடி பேசினே தான் இருப்பாரு, ஒன்னும் செயல்ல கிடையாது. இவர் வந்து அப்படி கிடையாது, வந்துட்டாரு. எப்படியோ நாங்கெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்து போட்டுட்டோம், அவ்வளவுதான். சாட்டை திருமுறை அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து உருவ கேலி பண்றாரு. எப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில வந்து ஒரு சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாங்க, மத்தவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாரு. அதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணி வீடியோஸ் நிறைய போடுறாரு. போட்டும்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேசுறவங்க வந்து சாதிக்கவே மாட்டாங்க, பேசாத இருக்கிறவங்க தான் சாதிப்பான். சரியா? பேசுறவங்க அவருக்கு கூட இருக்கிறவங்களாம் பேசிட்டோம். என்னென்ன எப்படி பேசுறாங்களோ பேசிட்டோம். ஆனா நம்ம பேசாத சாதிக்கிறது தான் நம்மளுக்கு நம்ம தன்மை. இவர் பேச தேவையில்ல, பேசாத இருந்தாலே சாதிக்கிட்டோம். சீமான் இருக்கிறாருங்களா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளை தான் விமர்சனம் பண்ணாரு. இப்ப பார்த்தோம்னா ஒன்லி விஜய் சாரை மட்டும் டிவிக்கே மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இது எதனால இருக்கும்? நேரா வளர்ற மரத்தை தானே ஃபர்ஸ்ட் வெட்டுவாங்க, அதான் பேசிக். இப்ப இவர் வளர்ந்துட்டே போறதால யாருக்கும் பிடிக்கல. எப்படி சொல், ஃபர்ஸ்ட் வந்து அடுத்ததே ஆட்சியில நின்ன ஒரே கட்சி இது மட்டும்தான். மத்ததெல்லாம் நிறைய தோல்வி அடைஞ்சுதான் ஆட்சி பண்ணாங்க. இவர் முதல்ல வருவா அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சட்டமன்றத்துல அதாவது வெளியே எங்கேயாவதுன்னா விஜய் கத்தி கத்தி பேசுறாரு ஆக்ரோஷமா. சட்டமன்றம்னு வந்துட்டா அமைதியா இருக்கிறாரு, வாயே திறக்க மாட்டாரு. அது சாட்டை துரைமுருகன் கூட பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி சார்பா ரொம்ப உருவ கேலிலாம் பண்ணியிருந்தாரு. விஜய் அமைதியா இருக்கிற மாதிரிலாம் சில வீடியோ எல்லாம் போட்டுருந்தாரு. அது எதனால வந்து விஜய் சார் சட்டமன்றத்துல அமைதியா இருக்கு? டெக்கோரம்னு ஒண்ணு இருக்கு. நான் எங்க கத்தணும் எங்க அமைதியா பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அது தெரியாதவங்க மட்டும் தான் எல்லா இடத்துலயும் கத்தி கத்தி பேச முடியும். டெக்கோரன்றது ஒரு ஃபார்னா ஒரு இடத்துல மீட்டிங்னாலே நம்ம பொறுமையா தான் பேசணும். பொறுமையா சொன்னாலும் நம்ம சொல்ற விஷயம் சொல்லதா போறோம், கத்தி சொன்னாலும் நம்ம சொல்ற விஷயம் சொல்லதா போறோம். அதை பொறுமையா ஆள்றாரு, அவ்வளவுதான். கத்தி சொன்னா என்ன சொல்லுவாங்க, இவர் கத்துறாரு, சட்டமன்றத்துல வந்து கத்துறாருன்னு சொல்லுவாங்க. பொறுமையா சொன்னா பொறுமையா சொல்றாரு. இவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாது. விஜய் சார் சிஎம் ஆகி 100 நாள் ஆகிருக்கு. இந்த 100 நாள்ல இந்த ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. மத்த ஆட்சியோட இது பாத்தீங்கன்னா ஒரு 80% கூட்டாதான் இருக்கு. எவ்வளவுதான் விஜய் சார் வந்து பட்ஜெட்ல கூட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாலும் இன்னும் குறை சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? குறை சொல்ற வாய் சொல்லிட்டு தானே இருக்கும். அதை நிப்பாட்டனா யாராலே முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஆண்ட ஆட்சி அப்படி. அவங்க ஆட்சியில வந்து நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த மகளிர் உதவி தொகையை தவிர அது ஒன்ன வச்சுதான் இது வரைக்கும் வந்தாங்க. அந்த 5 வருஷம் ஆட்சியே இதை வச்சுதான் ஓட்டினாங்க. இப்ப இவர் வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரதால அவங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. சட்டமன்றத்துல வந்து லைவ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அது பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல் பார்க்கும்போது? ஏன்னா நீங்க நிறைய வீட்டுல சீரியல்ல கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா லேடிஸ் எல்லாம் உண்மையே சொல்லலாம். அதான் உண்மை. இது வரைக்குமே நாங்களும் சரி எங்க வீட்லயும் சரி அந்த கட்சி ஜெயிக்குதா, எந்த கட்சி ஜெயிக்குதுன்றத கடைசி ஃபைனல்ல தான் பார்ப்போம்.
இப்போ ஒரு லைவ வந்து நாங்க போன்லயே வேற பார்த்துட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த லைவ பார்த்துட்டு இருக்கோம். அதுவே எவ்வளவு நல்ல விஷயம் தான். நான் சீமான்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனே இல்லைண்ணா அவர்லாம். அவரு வந்து என்ன சொல்றது, அதே ஜீரோலயே தான் இருப்பாரு. இன்னமும் அவர் பேசிட்டே இருந்துட்டா யாருமே கண்டுக்கல. நான் அவர் அவ்வளவுதான், அவரு என்ன சொல்றது, முடிஞ்சிருச்சு. ஒரு ஆட்சிக்கு வரோம்னா நம்ம இதை கிளீன் பண்ணணும், நம்ம வந்து மக்களை நல்லா படுத்தணும், ஏழ்மை இருக்கக்கூடாது, நம்மளோட தமிழ்நாடை வந்து நல்ல வல்லரசு நாடா ஆக்கணும். நம்ம தளபதி அப்படி பண்றாரு. ஆனா வந்து இந்த சீமான் வந்து காசை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு யாருக்கு, மத்தவங்க ஆப்போனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நம்ம தளபதியே அசிங்கமா பேசுறது எதுக்கு உங்களுக்கு? நீ வந்து வரையா, நீ வந்து ஒழுங்கா நீ என்ன சமூக சேவை பண்றியா, சேவை பண்ணு. நீ எதுக்கு சேவை பண்ண மாட்ற? சேவை பண்ணாம தேவையில்லாம காக்கா கத்தாது அது மாதிரி கத்திட்டு இருக்காரு. டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ தான் எதுவுமே தெரியாது. நம்ம தளபதிக்கு எல்லாமே தெரியுது. ஒரே ஒரு தடவை அவர் ஸ்பீச்சை எடுத்து விட்டாலே அவங்க அவ்வளவுதான் உட்கார்ந்துடுறாங்க. முடிஞ்சிச்சு, அவங்க ஜோலியே முடிஞ்சிச்சு. எதுவுமே தெரியலன்னு மட்டும் நினைக்காதீங்க. தளபதிக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அவர் அமைதியா இருந்து அமைதியா காய நகர்த்துறாரு. அவரு இப்படி சிட்டிக் போடுறதுல எவ்வளவு நேரம் ஆக போகுது? எல்லாரும் வாங்க, எல்லாரும் லேடிஸ் வாங்க, எல்லாரும் ஜென்ட்ஸ் வாங்க, வாங்க தோழர்கள் வாங்க, நண்பிகள் நண்பர்கள் கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவருக்கு இல்லாத செல்வாக்கா? அவர் எதுக்கு அமைதியா இருக்காரு? அவரால முடியும் எல்லாமே. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் அமைதியா இருக்காரு. நம்மளெல்லாம் கூப்பிடாம அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்காரு. அவருக்கு எல்லாமே பண்ண தெரியும், எல்லாமே பண்ணுவாரு. இனி 100 நாள் ஆயிருக்கு விஜய் முதல்வராகி. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, நல்லா பண்றாரு. இந்த போதை பொருள் சட்டம் எல்லாம் ஒழிக்கிறாரு. பரவாயில்ல, அவர் பண்றதெல்லாம், அவர் சொல்றதெல்லாம் மெதுவாதான் செய்யறாரு, மெதுவா செய்யறாரு. இன்னும் செய்வாரு, நல்லா செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாம் எதிர்பார்க்கறாங்க 2500 ரூபாய் வரும் அப்படின்னுட்டு. அது வந்து செய்வாரு, மெதுதான் செய்வாரு. இப்பதான் வந்து அண்ணன் சீர் செஞ்சிருக்காரு, அப்புறம் தாய்மாமன் சீர் செய்யறாரு. இந்த குழந்தை மோந்திரம் போறதெல்லாம் பரவாயில்ல, நல்லா பண்றாரு. இனிமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பண்ணுவாரு. சீமான் இருக்கிறாருங்களா, அவர் வந்து இவ்வளவு காலமா திமுகவை விமர்சனம் பண்ணாரு. இப்ப பார்த்தோம்னா விஜய மட்டுமே அட்டாக் பண்றாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவருக்கு என்ன பொழுது போத்த வழியா, அவருக்கு என்ன வேலை இருக்கு? அவர் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாரு. இப்ப ஸ்டாலினும் சொல்லுவாரு, அப்புறம் வந்து அவங்க பையனும் சொல்றாரு. இவரும் இப்ப சொல்லுவாங்க, எல்லாருமே அவரை பத்தி சொல்லதான் சொல்லுவாங்க. நல்லது பண்றவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது, கெட்டது பண்ணாதான் எல்லாருக்கும் இதுவா இருக்கும். அது யாருக்கும் துணை போக மாட்டாரு விஜய். அதனால அவங்களுக்கு பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும்பா, இவரு செய்யறது செய்வார். டிஎம்கே எல்லாம் எப்ப பண்ணாங்க சொல்லுங்களேன்? வந்த உடனே இந்த 2 மாசத்துல பண்ணாங்களா சொல்லுங்க? இவர் வந்து இவ்வளோ பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அவரு. நம்ம விட்டுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவரை மறுபடியும் அவரை என்ன சொல்றது, கொண்டு வரவே முடியாது யாராலையும். ஆனா இந்த டிஎம்கே இருக்கானுங்க பாத்தீங்களா, டிஎம்கே இருக்காங்கல்ல, அவங்க யாருமே என்ன சொல்றது, இதோட அழிஞ்சிட்டாங்க, இதோட இருக்கவே மாட்டாங்க. அவரு எல்லாருக்கும் பண்றாரு, ஒன்னொன்னுத்தையும் பண்றாரு. ஆனா அவரை போய் நீங்க இவ்வளோ ஒரு கேவலமா, இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மத்தோட நீங்க ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம் மேம். கடை பேர் வந்து 2K மென்சர் மேம். பழைய வண்ணாரப்பேட்டையில வேலை இதை பண்ணிட்டு சந்துக்குள்ள இருக்கு. தீபாவளி ஆஃபர் விட்டுருக்கோமா, 3 ஷர்ட் 1000 ரூபாய்மா. எந்த ஷர்ட் எடுத்தாலும் 3 ஷர்ட் 1000 ரூபாய். கடைக்கு வந்தீங்கன்னா கிளாத் பார்த்தே எடுக்கலாம். நீங்க பேண்ட்லாம் ஆஃபர் போட போறோம். நீங்க அடுத்த வாரம் வந்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். உதயநிதி ஸ்டாலின் ரீசெண்டா கைதாகி வெளியே வந்தாரு. பெண்களை வந்து ஆபாசமா சொன்னாரு. அது தப்பு இல்ல. இப்ப வெளியே வந்தோம், நான் இன்னும் 100 வாட்டி கூட பேசுவேன், நான் பேசுனது தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எதுக்காக தொடர்ச்சியா இவங்க இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க தெரியலீங்களே, என்ன காரணம்னு தெரியல. அவர் எதனால அந்த மாதிரி சொல்றாரு? லேடிஸ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அப்பா தேடிங்க, நீங்க மனைவி தேடுறாங்க அப்படிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் வந்து இப்ப வாபஸும் வாங்கிட்டாங்க சங்கீதா. அதனால இன்னும் என்ன எப்படி ஆகும்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் பார்த்தோம்னா ஒரு நாள் கைதானாரு, திரும்ப வந்துட்டாரு. ஆனா வெளியே வந்தும் கூட நான் இப்படிதான் பேசுவேன், இன்னும் 100 வாட்டி கூட நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது எதனால அவரு இப்படி பேசுறாரு? இது அவர் பேசுறது சரி? வளர்ப்பு சரியில்லைண்ணா, அவங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. அதுதான் இதுக்கான அர்த்தம். நல்ல வளர்த்துந்தா இந்த மாதிரி பேசிருக்கோம். நாங்க ஒரு வாட்டி பேசி நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு தெரிஞ்சிருந்தா அடுத்து அது உணர்ந்தது வந்து வெளியே வந்திருப்பாங்க. அப்பா வளர்ப்பு சரியில்லை, தாத்தா வளர்ப்போ சரியில்லை. அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி இப்படியே வளர்த்துட்டாங்க. யாருன்னா என்ன வேணா பேசலான்னு ஒரு முடிவோட இருக்காங்க இவங்க.
ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தோம்னா அவர் தான் பதிலடி கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. விஜய் சார் எதுவும் பதிலடி கொடுக்கறதுல அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்க மாமனார் வந்து எங்களுக்கு கொடுத்தாருன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. உடனே ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, அதை உங்க அப்பா தான் வாங்கினாரு, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்க. சோ இது வந்து சரியான போக்கா? இது சரியான போக்கான்னு கிட்ட இல்லனா, ஏன்னா அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர், அவரை வந்து நம்ம டைரக்டா கொஸ்டின் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை வந்து அவங்க காப்பாத்திக்கிறதுக்கும் நல்லது. அவங்க வந்து டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்கும் போது பதிலடி விஜய் கொடுக்கணும்னா விஜய் பின்னாடி இருக்கவங்க கொடுக்குறாங்கல்ல, அது போதாதா? அது ஒன்னே போதும் இவங்களுக்கு பதிலடி. 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாங்க, அது அந்த திட்டத்தெல்லாம் அவரு இப்போ அமல்படுத்தவே இல்லை. அப்ப காசே இல்லைங்களாப்பா, காசே இல்லை. கஜானா இருந்தா தானே இப்ப நீங்களும் சரி நானும் சரி ₹1 இருந்தா தானே நம்ம பொதுமக்களுக்கு எடுத்து கொடுக்கறது. ஒண்ணுமே இல்லாத அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தா அவர் எந்தெந்த அவர் காசுல இருந்தா எடுத்து கொடுப்பாரு சொல்லுங்க? சேவை செய்ய வந்துட்டாரு, திருப்பி அவரை போட்டு தொல்லை பண்ணின்னு இருந்தா என்ன பண்ணாரு? இவர் மட்டும் மனுஷன். இவர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு? 3 வருஷத்துக்கு கழிச்சுதான் காசு கொடுத்தாரு, மகளிர் காசு. இது இவர் வந்து 100 நாள் தான் ஆச்சு. கொடுப்பாரு, இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டோம், 2 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம். அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை. இதுக்குள்ளே குடுனா எந்த காசு எடுத்து கொடுப்பாரு அவரு? சீமானந்த் என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிடத்தை ஒழிக்கிறது இப்ப 2வது தான், முதல்ல உன்னை ஒழிக்கணும், இந்த கூத்தாடி சினிமாக்காரனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி அவர் சொல்றது? அவரும் ஒரு காலத்துல சினிமா நடிச்சவர் தான், மறந்துட்டாரு போல. அவரும் முன்னாள் கூத்தாடின்றத மறந்துட்டாரு. அவர் அதை நினைச்சிருந்தாருன்னா இப்ப இந்த வார்த்தை சொல்லிருக்க மாட்டாரு. அவரும் கூத்தாடி வந்தவர் தான். இவரு கூத்தாடினா அவரும் கூத்தாடி தானே. ஓவராலா இந்த 100 நாள்ல இந்த ஆட்சிக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 90 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். இன்னும் என்னென்னலாம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுவீங்க? ஒரு சஜஷனா சொல்லுவீங்க? சஜஷனா ஒன்னே ஒண்ணுதான், சிஎம்டி பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா, இந்த ஊர் பஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் அங்க கிளம்பக்கத்தை போட்டாங்க பாருங்க, அதை மட்டும் மறுபடியும் இங்கேயே வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்க இருந்து போறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பக்க நம்ம போனோம்னா ஒண்ணு பஸ் அன் டைம்ல பஸ் கிடைக்காது. இப்ப ஊர்ல இருந்து வந்து இங்க பழைக்கிறவங்க அன் டைம்ல தான் வருவாங்க, ஏன்னா தூங்கிட்டு வரவங்க அன் டைம்ல வருவாங்க. அப்படி இருக்கும்போது பஸ் கிடைக்காத பட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்டோ பேசினா ஆட்டோக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேக்குறாங்க. வசதியா இருக்கவங்க அதை கொடுத்து வந்துடுவாங்க, மிடில் கிளாஸ் லோல இருக்கவங்களா கொடுத்துட்டு வர முடியாது. அதை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தானே எடுத்துட்டு வர முடியும், மொத்தமா எடுத்துட்டு வந்து கொட்ட முடியாதுல்ல. ஒரு ஆச்சுன்னா 5 வருஷம் ஆச்சுன்னா அந்த 5 வருஷமா அவர் செஞ்சுட்டு தான் இருக்கணும். இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, அவர் எத்தனை வருஷம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், மிஞ்சி போனா 2 வருஷம் கொடுத்துருப்பாரு. மீதி அவர் 2 வருஷம் சும்மா தானே இருந்தாரு. அப்ப அந்த 2 வருஷத்துக்கு நாங்க கேட்கணும்னா எவ்வளவு கேள்வி கேட்டுக்கலாம்ல. அது அவர் செஞ்சது ஒரே ஒரு நல்ல விஷயம், அது மட்டும்தான். அதுவே அவர் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணிட்டு வர முடியும். எடுத்த உடனே எல்லாரும் எதால செய்ய முடியாது இல்லைன்னா. இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க தலைவர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரையும் கருத்தை எல்லாம் பேசுறேன்னு சொல்லி உருவ கேள்வி தான் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்சியோட தலைவர் சரியா இருந்தா யாராடி பேச மாட்டாங்க. முதல்லயே வந்து புள்ளியார் சுடி சரியா போட்டிருந்தா தான் அதுக்கு அடுத்து ஒருதான் நல்லா இருக்கும். புள்ளியார் சுடியே ஒழுங்கா போடலன்னா அடுத்து ஒருதும் அதே மாதிரிதான் இருக்கும். விஜய் அவர்களோட திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? நல்லா இதுதான் பாக்குறோம். பரவாயில்ல, 2-3 அறிவிச்சிருக்காரு, ரேஷன் கடையிலும் பண்ணிருக்காரு. இன்னும் பண்ணுவார் தான் நாங்க தான் சொல்றோமே, எதிர்பார்க்கிறோம். இன்னும் நல்லா பண்ணுவார். என்னன்னா ஒரு இப்ப வந்து ரொம்ப இந்த முதியோர் பென்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அறிவிக்க போடுவாருன்னு நினைச்சோம். அது பண்ணல அடுத்த இதுல போட போறாரு. இதுல என்ன இருக்கு? அவருக்கு வந்து பேசவும் தெரியல, ஆக்சஸ் பண்ணவும் தெரியல, எதிர்கட்சியில இருக்கிறவங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நானே அப்பயே ஆட்சிக்கு வராத முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த இது ஒரு குழந்தை வந்து எப்படி நம்ம மெதுவாதான் எல்லாமே பேச முடியும். அவர் சின்ன பையன், ஃபீல்ட்ல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. அவர் மெதுவாதான் பேச முடியும். இவங்க 50 வருஷம் ஆட்சியில இருந்து என்ன இது பண்ணிட்டாங்க. இப்ப எவ்வளவு போதை பொருள் சட்டம் இது வந்து இவரு ஒழிச்சிருக்காரு. ஒழிக்க முடியாது, ஆனா கால்வாசினாலும் ஒழிச்சிட்டாருல. நல்ல சிறப்பு திட்டங்கள் கொடுத்து நல்லா இது பண்ணிருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் அந்த போன ஆட்சியில நடத்தல. அது மாதிரிலாம் பரவாயில்ல, இருக்கட்டும். மெதுவாதான். நானே இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சொன்னேன். இது மாதிரி கேட்டாங்க என்ன, நான் சொன்னேன் சின்ன பையன் இப்பதான் வந்திருக்காரு ஃபீல்டுல இருந்து. எங்க அவரு தொழில் வந்து சினிமா தொழில், அதுல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. மெதுவாதான் இனிமேலதான் கத்துப்பாங்க. ஒரு குழந்தைய நம்ம பேசதான் பேசும், புரியுதுங்க? நம்ம சொல்லதான் பேசுவாரு. அவரு கூட இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே நல்ல ஆளுங்க. அதனால அவங்க வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் பேசுவாரு. அவரு பேசல, அவரு இது பண்ணலன்றதா நம்ம ஒதுமை பரையாது. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே வெயிட் ஆளுங்க. இருக்கட்டும்.